Hi friends, welcome to our channel. This video is sponsored by Buymote mobile app. இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போய் விசிட் பண்ணிவிட்டு பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தரமாகவும் மலிவாகவும் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ஸ்தல விருட்சத்தினுடைய குச்சி இருந்தால் போதும், செல்வம் மளமளவென்று உயர்ந்து நீங்களும் பணக்காரராகலாம். ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஸ்தல விருட்சம் என்று ஒன்று இருக்கும். அதாவது அந்த கோவில் பிரகாரத்திற்குள் பல அதிசக்தி வாய்ந்த குணங்களுடன் கூடிய மருத்துவ மூலிகையாக இருக்கக்கூடிய ஒரு மரம் அமையப்பெற்றிருக்கும். பொதுவாகவே எல்லா பழமை வாய்ந்த கோவில்களிலும் தல விருட்சம் நிச்சயம் இருக்கும். இந்த தல விருட்சம் பல மகத்துவமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அவற்றில் செல்வம் சேர்வதற்கு எந்த ஸ்தல விருட்சத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்னும் ரகசியத்தை தான் இந்த ஆன்மீக பதிவில் பார்க்க போகிறோம். அரச மரம், ஆலமரம், புன்னை மரம், வன்னி மரம் என்று ஒவ்வொரு பழமை வாய்ந்த ஆலயத்திலும் மேற்கொண்ட ஒவ்வொரு தல விருட்சம் இந்தளவிலும் பறந்து விரிந்து பக்தர்களுக்கு பல நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கின்றது என்பது அதிசயமிக்க ஒன்றுதான். புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்பவர்கள் அங்குள்ள விருட்சத்தை தொட்டு தரிசித்து வணங்குவது வேண்டுதலையும் முழுமைப்படுத்தும் என்பார்கள். என்னதான் மனிதன் உழைத்து சம்பாதித்தாலும் அவனால் முன்னுக்கு வர முடியவில்லை என்றால் 108 கோவில்களில் இருக்கக்கூடிய 108 தல விருட்சங்களை தொட்டு வணங்கி வந்தால் குப்பையில் இருப்பவனும் குபேரனாகிவிடலாம். அந்த அளவிற்கு மிகவும் விசேஷமான ஒரு பலன் தரக்கூடியது இந்த ஸ்தல விருட்சங்கள். அந்த வகையில் புரச மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்டுள்ள கோவில்களை தேடுங்கள். புரசை மரம் அந்த காலத்தில் எல்லாம் ஏர் கலப்பை செய்வதற்கு பயன்படுத்தி வந்த ஒரு அற்புதமான மரமாகும். அப்போதெல்லாம் விவசாயிகள் தான் பணக்காரர்களாக இருப்பார்கள். ஊருக்கே சோறு போடுபவர்கள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பொருள்தான் ஏர் கலப்பை. புரசை மரத்தால் நிலைவாசம் செய்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமியை குடியிருந்து செல்வம் பெருக செய்வாள். முழுமையான லட்சுமி அருள் கிடைக்கும். சென்னையில் இருக்கும் புரசைவாக்கம் என்கிற பெயர். முந்தைய காலங்களில் எல்லாம் இந்த புரசை மரம் காடு போல அங்கு நிறைந்திருந்தது என்பதுதான் காரணம். அங்குள்ள கங்காதீஸ்வரர் ஆலயத்தில் இன்றும் புரசை ஸ்தலமாக விருத்தமாக காணப்படுகிறது. அதுபோல புரசை மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்டுள்ள கோவிலுக்கு சென்று அங்குள்ள மரத்திலிருந்து குச்சிகளை எடுத்து வாருங்கள். இந்த குச்சிகளை வீட்டில் பணம் இருக்கும் இடங்களில் எல்லாம் போட்டு வையுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் அதற்கு தீப தூபங்கள் காண்பித்து பணம் சேர வேண்டும் என்று மனதால் பிரார்த்தித்து கொள்ளுங்கள். புரசை மரம் பல மருத்துவ குணங்கள் கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அது தெய்வீக குணங்களையும் தனக்குள் வைத்திருக்கும். இது செல்வத்தையும் பணத்தையும் ஈர்த்து ஒருவரை குபேரன் ஆகக்கூடிய வரம் பெற்றுள்ள மரமாகும். இந்த மரத்தின் குச்சிகளை உங்களுடைய மணிப்பரிசில் கொஞ்சம் பணத்துடன் சேர்த்து போட்டு வைத்து கொள்ளுங்கள். புரசை மரக்குச்சியை கொண்டு சாம்பிராணி தூபம் போட வேண்டும். செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்யும் பொழுது சாம்பிராணி காண்பியுங்கள். அந்த சாம்பிராணியில் இந்த புரசை மரக்குச்சிகளை போடுங்கள். அதிலிருந்து வரக்கூடிய புகையை வீடு முழுக்க காண்பியுங்கள். தொழில் செய்பவர்கள் தொழில் செய்யும் இடங்களில் இது போல சாம்பிராணியுடன் புரசை மரக்குச்சிகளையும் போட்டு தூபம் காண்பிக்க தொழில் நன்கு செழிக்கும், வளரும். கடன் தொல்லையில் நீங்கும், படிப்படியான முன்னேற்றம், செல்வ வளம் உயர ஆரம்பிக்கும் என்பது நம்பிக்கை, ஐதீகமும் கூட. எனவே முழு நம்பிக்கையோடு சொன்ன பரிகாரத்தை செய்து வாருங்கள். நீங்களும் பணக்காரராகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற ஆன்மீக குறிப்புகளை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.